அந்த ஆக்டர், அதாவது ஒரு நடிகர் டைரக்டராக மாறி பேபி, அதாவது ஓஹோ எந்த பேபின்னு எடுத்திருக்கிறாரு. கண்டிப்பாக ஏன்னா இளைய தலைமுறையை அக்கா சுகந்தி அக்கா வாழ வைக்கணும். அந்த இதில் வந்தேன். என்னோட தலையோட வெறித்தனமான ஃபேன் வந்து ஒரு கிருஷ்ணகுமார் டைரக்டராக மாறி எடுத்திருக்காரு. படம் அருமையாக இருக்குது. அதாவது பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்கள்ட்ட சண்டை பண்ணி வயலண்ட் பண்ணால் அந்த குழந்தை வந்து ஃபியூச்சரில் தன்னோட பொண்டாட்டி இந்த மாதிரி இருப்பாங்களே அப்படின்றத வந்து அது மைண்டு பண்ணி அது ஒரு சினிமா கதையாக எடுத்து ஒரு படத்துக்கு ஒரு நடிகருக்கு சொல்ல போகிற கதை தான். கதை சிம்பிள் கதையாக இருந்தாலும் 2K கிட்ஸுக்கு நம்ம என்ன கொடுக்கணும் என்ன கொடுக்கக்கூடாதுன்றத அவ்வளவு அழகாக வந்து இந்த ஆஹா எந்த பேபியில் சொல்லியிருக்கிறாரு. கண்டிப்பாக இன்னைக்கு அதான் ஓஹோ சரி ஆஹானே சொல்லிக்கலாம்டா. ஆகானாலும் ஓகோனாலும் ஒன்று தான்டா சுகந்தி அக்கா சொன்னா. ஓகேவா? அது மாதிரி ஓஹோன்னு அந்த கிருஷ்ணகுமார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் கிருஷ்ணகுமாரை. ஏன்னா நான் ஆரம்பம் கிட்டத்தட்ட ஒரு 1000 வட்டம் பார்த்துருப்பேன். அதில் ஒரு விசுவாசமாக பண்ணியிருப்பார். அதே மாதிரி அவரோட படத்தை விசுவாசமாக பண்ணியிருக்காரு. தலையோட ஆசீர்வாதமும் அந்த பரமசிவனோட ஆசீர்வாதமும் இந்த மாதிரி கிரிவலம் முடிச்சுட்டு வந்து இது கிருஷ்ணகுமாருக்கு அர்ப்பணமான ஓஹோ எந்த பேபி சூப்பராக இருக்குது. அதை விட வந்து விஷ்ணு விஷால் வந்து அழகாக கேட்டு தன்னோட தவற படத்துலேயே ஒத்துக்கிறாரு. அவர் வாழ்க்கையில் நடந்ததை ஒத்துக்கிறாரு. நிறைய வந்து ரியல் சீனையாக நம்ம பார்த்தோம் இல்லையா, அது ஒரு ரியல் சீனாக வந்து படத்தை எடுத்திருக்காங்க. ஆல் ஓவராக சூப்பரு. படம் வெற்றி அடைய நல்வாழ்த்துக்கள். ஓகே, படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா படத்துக்கு வந்து எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லை. அப்படியே எம்டியாக போய் அப்படியே உட்கார்ந்தது தான். பட் ஆனால் படம் வந்து ரொம்ப ஃபீல் குட் மூவியாக இருந்தது. ரொமான்ஸ் இருந்தது, ப்ளஸ் ஒரு ப்ராப்பரான ஒரு நல்ல ஒரு லவ் மூவியாக இருந்தது. எனக்கு என்ன பிடிச்சிருந்ததுன்னா ருத்ரா அவரோட அந்த டெபியூ அப்படின்றது எங்கேயுமே வந்து ஃபீல் ஆகலை. செம்மையாக வந்து டேரக்டரும் சரி ஹீரோவும் சரி எல்லாருமே நல்லா ஒர்க் பண்ணிவிட்டு ஆல்ரெடி அந்த ஒரு சில ட்ரைனிங்லாம் எடுத்துகிட்டு சூப்பராக வந்து பண்ணியிருப்பாங்க போல். எங்கேயுமே அந்த லேக் அப்படின்ற ஒரு விஷயமும் ஃபீல் ஆகலை. ப்ளஸ் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு சில மிஸ்டேக் மாதிரி தோணும்ல, அது இந்த படத்தில் எனக்கு சுத்தமாக வந்து தோணலை. ரொம்ப அருமையான படம், நல்லா எடுத்திருக்காங்க. கடைசி வரையுமே வந்து என்னதான் நடக்கும், ஹீரோ ஹீரோயினை வந்து பார்ப்பாரா, மீட் பண்ணுவாரா, ஒன்றா சேருவாங்களா அப்படின்ற மாதிரி கடைசி வரை நல்ல விறுவிறுப்பாக எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. இல்லை எல்லாருமே வந்து ஆக்டிங் அப்படின்ற தாண்டி அவங்களோட ரோலுக்கு என்ன ஜஸ்டிஃபை பண்ணுமோ அது சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஏன்னா மிஷ்கின் சார் வந்து நம்ம எப்பயுமே வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஜானரில் வந்து பார்த்துருப்போம் இல்லையா. பட் மிஷ்கின் சார் இதில் வந்து ஒரு காமான டேரக்டர் மாதிரி வந்து காமிக்கிறாங்க. அவர் ஒரு சின்ன இம்பாக்டை கிரியேட் பண்ணுறாரு. விஷ்ணு விஷால் சார் வராரு. அவர் படத்தில் வந்து ஒரு பெரிய ரோல் இல்லைனாலும் ஒரு சப்போர்ட்டிங் ரோல், பட் அவர் ஒரு இம்பாக்ட் வந்து கிரியேட் பண்ணுறாரு. ஸோ ஒவ்வொருத்தங்க அவங்க ரோலை வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. எந்த விதமான ஆடியன்ஸுக்கு படம் கனெக்ட் ஆகும்னா இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து கனெக்ட் ஆகும். ப்ளஸ் இந்த லவ் பண்ணுற கப்புள்ஸுக்கெல்லாம் இந்த படம் வந்து நல்லா இதாகும். ரேட்டிங் கொடுக்கணும் அப்படின்னா 10க்கு வந்து 8 கொடுக்கலாம். டெஃபினட்டாக நல்லா இருக்கு. இல்லை ஃபேமிலியோட நீங்கள் போகலாம். பட் இன்னும் ஸ்பெசிஃபிக்காக இந்த படம் யாருக்காக எடுத்தாங்க அப்படின்னா லவ்வர்ஸ்க்காக எடுத்தது. ஸோ அவங்களாம் நல்ல ஒரு ஃபீல் குட் மூவி பார்த்து ஒரு நல்ல கடைசியாக ஒரு நல்ல ஒரு படம் அப்படின்ற ஒரு ஃபீலில் வந்து வரலாம். சாங்ஸு நல்லா இருக்குது, ஸ்க்ரீன் பிளே நல்லா இருக்குது. எனக்கு என்னென்னா இந்த ஜென்ரேஷன் தான், அந்த 2K கிட்ஸ் தானா, எனக்கு பார்க்கும்போது நல்ல ஒரு என்டர்டெய்னராக இருந்துச்சு. எண்ட் ஆஃப் தி டே ஒரு நல்ல படம் பார்த்த ஃபீல் இருந்துச்சு. அவ்வளோதான். சாங்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது. நான் மிஸ்டேக் சொல்கிற மாதிரி எனக்கு எதுவுமே இல்லை. ஒரு மிஸ்டேக் கூட என்னால் சொல்ல முடியாது. விஷ்ணு விஷால் சார் வந்து இந்த படத்தில் வந்து ஒரு சின்ன ரோல் மாதிரி தான், அதாவது ஒரு சப்போர்ட்டிங் ரோல் மாதிரி தான். பட் அதுவுமே வந்து ஹீரோக்கு தேவையான ஒரு இம்பாக்ட், அந்த கதை திருப்பம் சொல்லுவாங்கள்ல, ஹீரோ கதையில் ஒரு திருப்பம் வந்து விஷ்ணு விஷால் சாரால் தான் வந்து இருக்கும். ஸோ நல்ல படம், எல்லாருமே போய் பாருங்கள். நாங்களே அந்த மொட்டை மாடி சீன் தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்லா இருந்தது படம். அந்த லாஸ்ட்டில் அந்த மீரா அவங்க சேரும் போது நல்லா இருந்தது. சூப்பராக இருக்குது.